என் பேரு தான் ஆட்டோ டிரைவர் முத்து. ஓகே மக்களே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி தான் மக்களே நம்ம சம்பாரிச்சு நம்ம பொழப்ப ஓட்ட போறோம். ஓகே மக்களே, நம்ம டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணிரணும் எப்படியாவது. இன்னைக்கு ஒரு பெரிய கஸ்டமர பிடிக்கிறது தான் மக்களே. எப்படியாவது நமக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு கஸ்டமர் கிடைக்கணும். ஓகே. இன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ள ஒரு ஆள கூட தெரியல. எல்லாம் எங்கடா போயிட்டீங்க டேய்? ஊர விட்டு ஓட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே மக்களே, நம்ம வேலைய ஆரம்பிப்போம். டைமர் ரொம்ப ஆயிடுச்சு. ஐயோ! சவாரி வேற விட்டுருவோமே. சீக்கிரம் போயிட்டு சவாரியை பிடிக்க வேண்டியதுதான். ஓட்டுறா மக்களே, இந்த ஆட்டோவே நான் லோன்ல தான் எடுத்துக்கிறேன். இந்த லோன் கட்டுறதுக்காக இன்னைக்கு நம்ம சவாரியை பிடிக்கணும். நம்மளுக்கிட்ட எத்தனை செலவுடா சாமி, நம்ம தலைமையில தான் இருக்கு. சரி ஓகே மக்களே, ஏதாவது ஒரு சவாரி கிடைத்தா நல்லா இருக்கும். நல்லா பெரிய சவாரியை கிடைக்கணும். ஓகே மக்களே, ஏதோ தூரத்துல ஒரு ஆள் தர்றாரு. இவரை நம்ம ஏத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மக்களை நாம இவர் ஏத்திட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல விட்டு இவர்கிட்ட காசை கறந்துட வேண்டியதுதான். சரி ஓகே மக்களே, பாக்க ஏதோ டீசென்ட்டா இருக்காரு. சரி ஓகே, கேப்போம். சார் சீக்கிரம் ஆட்டோல ஏறுங்க சார். ஆட்டோ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகுது. தம்பி சீக்கிரம் வண்டி எடுப்பா, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், எனக்கு டைம் ஆகுது. நானும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண, பஸ்ஸே வரல. சீக்கிரம் எடுப்பா தம்பி. சரிங்கண்ணா, சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. இப்ப பாருங்க, வண்டி அப்படியே ஓட்டுற மட்டும் பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து ஹைவே ஓரம் இருப்பீங்க. ஓகே மக்களே, இவர் வேற சீக்கிரமா ஃபாஸ்டா போகணுன்றாரு. பஸ் விட்டாருன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாதா? சீக்கிரம் ஃபாஸ்டா போயிட்டு இவர் ஹைவே வர விட்டுற வேண்டியதான் மக்களே. சரி, ஓட்டு. ஆட்டோ வேற கொஞ்சம் புக்குது. ஓகே மக்களே, எப்படியே ஹைவே கிட்ட வந்தாச்சு. அதான் இந்த ஆள் அங்க தூக்கி விட்டாட்டு நம்ம நெக்ஸ்ட் சவாரியை பிடிக்க வேண்டியதுதான். இருங்க, இவன் எவ்வளவு தரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம போய் காசை வாங்கிட்டு வந்துடுவான். சார், முன்ன பேசன் ரேட்டு கொடுங்க. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? அவன் தான் நமக்கு என்ன சார், உன்ன ரேட்டு பேசணும்ல, அவ கொடுக்க சீக்கிரம் டைம் ஆகுது. என்னப்பா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா சரியா போகுமா? சார் என்ன சார், 100 ரூபாய் தரீங்களா? ஒழுங்கா 200 ரூபாய் கொடுங்க. யாரா அவன் ஆட்டோ உடச்சு போறான்? டேய் இதே குண்டா டே, நான் என்னடா பண்ணேன்? நானே லோன் எடுத்து ஆட்டோ எடுத்திருக்கேன். ஆட்டோ உராச்சிட்டப்போ நம்ம ஆட்டோ மேல கை வச்சாவே நம்மளுக்கு கோவம் வந்துருது மக்களே. சரி சார் கொடுங்க சார், டைம் ஆகுது. இன்னும் அடிக்கிறான் பைத்தியக்காரா. நீ ஆட்டோ உடச்சுதான் அடிச்சு, அதுக்கே இப்பயே நடிக்கிறா இந்த சாவரம். ஏன்டா ஏன் மேலே கைய வைக்கிறா? ஓகே, எப்படியும் செத்து போயிட்டான் மக்களே. எப்படியும் அவனை சாகடிச்சாச்சு. சரி கொடுங்க சார், இல்லைன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த நிலம் தான். ஒழுங்கு மாதிரி காசை கொடுங்க. ஐயோ, அடிச்சு அடியில் அவன் செத்துட்டான். அதனால போலீஸ்கார் வந்துட்டாங்களே. காசை கொடுறா பைத்தியக்காரா, போடா நீயும் காசும். ஐயோ, போலீஸ்காரர் அடிப்பானே. ஐயோ அடிக்கிறானே. சீக்கிரம் நம்ம ஆட்டோ எடுத்துட்டு போயிட எடுத்தா. ஓகே மக்களே, போடா. யாரும் இடிக்கவே கூடாது மக்களே. எல்லாம் போலீஸ்கார் டக்குனு வந்து பிடிச்சி பொழக்கிறான். சரி ஓகே மக்களே, அப்படியே ரோடே போக வேண்டியதான். முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. ஆட்டோ தானா? நம்மள மாதிரி வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆட்டோ தான் மக்களே, பார்க்க கிண்ணுன்னு இருக்கு. சரி ஓகே மக்களே, எப்படி டவுன் பக்கம் வந்தாச்சு. இப்ப இங்கதான் சவாரி இருக்கான்னு பாப்போம். எவனுமே ஆட்டோவை கூப்பிடவே மாட்டான் மக்களே. யாருன்னா கூட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போய் கறந்துடலான்னு பாக்குறோம். ஆனா யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. சரிங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். எவனா மாட்டாமையா போயிருவான். சரி ஓகே மக்களே, நம்ம ஆட்டோவுக்கு உள்ள பேஸ் எல்லாம் போடணும் மக்களே. அப்படியே போட்டு பாட்டு கிண்ணுன்னு வைக்கணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியும் மக்களே. அதெல்லாம் பண்ணிடுவான். என்ன இருந்தாலும் நம்ம காசை போட்டு நாம தான் எல்லாமே. ஓகே மக்களே, அது நம்ம ஆட்டோவுக்கு நாம தான் பண்ணணும். ஓகே மக்களே, யாரோ கூப்பிடுறாங்களே, யாரு என்னன்னு தெரியல. ஓகே மக்களே, நம்மளுக்கு இன்னொரு சவாரி கட்டிச்சு மக்களே. யாரா அது ஆட்டோவை கூட்டுது? ஓகே மக்களே, இங்க ஒரு கேங் நின்று இருக்கு. இவங்களாட்டு தான் இருக்கு. யாரா அவன் குண்டு பையன்? ஐயோ, பார்க்க கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்கா. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியதா. சொல்லுங்க சார், நீங்களும் ஆட்டோவை கூப்பிட்டீங்க? எங்க போனா சீக்கிரம் சொல்லுங்க. தம்பி ஒரு வீட்டான போய் பெயிண்ட் அடிக்கணும், அங்கதான் போனா. நான் வண்டியில போற மாதிரி வழிய சொல்றேன். சீக்கிரம் 4 பேருக்கு எவ்வளவு ஆகணும் கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்லுப்பா தம்பி. 4 பேருக்கா சார்? அது அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் வாங்க சார். ஏதோ ஒரு ரேட்டை. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சீக்கிரம் போலாம். உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னீங்களா? சீக்கிரம் ஏறுங்க சார். சீக்கிரம் ஃபாஸ்டா போயிட்டு உங்களை டிராப் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு சவாரி இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே மக்களே, எப்படியும் நமக்கு ஒரு பயங்கரமான சவாரி கிடைச்சிருச்சு. இவங்களை ஏத்தின்னு போய் விட்டு ஒரு லப்பான ஒரு அமௌண்ட்டை கறந்துட வேண்டியதுதான் அந்த திருட்டு பசங்கிட்ட. சரி ஓகே மக்களே, அப்பா ஏற்றிங்களா சார்? வண்டியில ஏறாச்சு. சீக்கிரம் வண்டி எடுப்பா தம்பி. ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் வலிப்பா. அப்படிதான் பாப்பா. சீக்கிரம் வண்டி அடிச்சு ஓட்டுப்பா தம்பி. சார், வண்டி எப்படி ஒண்ணு எனக்கு தெரியும். நீங்க வழியை மட்டும் சொல்லுங்க. நான் உங்களை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுறேன். அதை விட்டு போட்டு அடிச்சு ஓட்டு தள்ளி ஓட்டுன்றீங்களா? கம்முன்னு வழியை சொல்லுங்க சார், நான் பாத்துக்கிறேன். தம்பி என்னப்பா ஓர பேசுறியா? அப்பா நான் காசு தர மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ணா சும்மா தானே சொன்னேன். காதல் மட்டும் கை வச்சிட்டு போறீங்கண்ணா. கொஞ்சம் பார்த்து சேர்த்து போட்டு கொடுங்க. நீங்க சொல்றதால விட்டுறங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அது மாதிரி இன்னும் பண்ணிடாதீங்கண்ணா. சரிப்பா தம்பி, அந்த பையன் இருந்தா சரி. ஓகே, ரைட் கட் பண்ணி அப்படியே நேர போப்பா. அங்க ஒரு வீடு தெரிஞ்சு பாரு. அந்த வீட்டு அந்த வெள்ளை அடிக்கணும். கொஞ்சம் அங்க போய் நிப்பாட்டு. சரிங்கண்ணா, வந்தாச்சு. அவ்வளவுதான், சீக்கிரம் இறங்குங்க. உங்களை இறக்கிட்டு நாங்க இன்னொரு சவாரி வேற போனோம். சரி சீக்கிரம் இறங்குண்ணா. ஓகே மக்களே, எப்படி வந்து இவங்களை இறக்காச்சு. இவங்ககிட்ட கொஞ்சம் காசை பிடிக்கிற வேண்டியதான். சார் சரி, ஒரு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா? ஆளுக்கு 500 போட்டு 2000 ரூபாய் கொடுங்க சார். சரியா போகும். 2000 ரூபாய் தான் ஆச்சா? நானும் ஒரு 4000 5000 ஆகுன்னு பார்த்தா. சரி ஓகேப்பா.
இந்தாப்பா 3000 ரூபாய் வச்சுக்கா. சரி போயிட்டாப்பா, 1000 ரூபாய் உனக்கு டிப்ஸ். போயிட்டு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ண. சரிங்கண்ணா, நான் இந்த காசை வச்சு என்ஜாய் பண்றேன். நீங்க போய் அந்த வீட்டுக்கு வெள்ளரிக்க. சரி, ஓகே மக்களே. எப்படியே நமக்கு 2000 ரூபான்றது 3000 ரூபாய் கிடைச்சிச்சு. சீக்கிரம் டிவிக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிட வேண்டியதான். என்னடா இது மக்களே, நம்ம ஆட்டோல பர்ஸ் வேற இருக்கு. ஐயோ, அவங்க பர்ஸ் ஆட்டோ தான் இருக்கு. சரி, ஓகே மக்களே, இருங்க போய் கொடுத்துட்டு வந்துருவோம். எந்த பக்கம் போறது வேற தெரியல. ஐயோ, வெளியே வேற பார்த்துட்டு மக்களே வெறும் காடா இருக்கு. எந்த பக்கம் போறதே வேற தெரியல மக்களே. ஓகே மக்களே, எப்படியோ ஒரு அளவுக்கு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே மக்களே, எப்படியோ கரெக்டா வந்தாச்சு. இருங்க, இங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதான் வெள்ளடிக்கிறேன். சரி, ஓகே மக்களே, இந்த பர்சன் போய் கொடுத்துருவோம். ஆனா சார், எங்க இருக்கீங்க? இந்தாங்க உங்க பர்சன், நீங்க மறந்து விட்டுட்டீங்க. ஐயோ, என்னடா இது? அட படுபாவி பசங்களா, நீங்க கொலைகாரங்களா? அட பாவிகளா, இருடா, இப்பயே போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன். மக்களே, இவங்க சில திருட்டு பசங்க. அடே சீக்கிரம் அவனை போட்டு தள்ளுங்கடா, சீக்கிரம் அறுபது வாங்கடா. ஐயோ, நல்லா வசமா மாட்டிக்கின்னு சீக்கிரம் ஆட்டோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா மக்களே. ஓகே, எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஓகே மக்களே, ஆட்டோ விட்டு சீக்கிரம் நம்ம போயிட்டு எஸ்ஐய பார்க்க வேண்டியதுதான். சீக்கிரம் ஓடுறோம். அப்பா, அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு போலீஸே போட்டு தள்ளிட்டாங்க மக்களே. இதை நம்ம சீக்கிரம் எஸ்ஐ கிட்ட சொல்லி அவங்க 4 பேரை கம்பி எண்ண வைக்கணும். சீக்கிரம் எங்கடா போலீஸை கண்டு ஒருவேளை பின்னாடி எங்கன்னா இருக்காங்களா நான் தெரியல. இருங்க, பார்த்துட்டு வந்துடும். ஓகே, எங்கதான் இருக்காங்க மக்களே? என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. யாரோ பிடிக்கிறதுக்கு தான் இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களாட்டு இருக்கு. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மக்களே. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் எப்படி சொல்றது அவங்க கிட்ட? என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. சரி, ஓகே மக்களே, இவங்க போலீஸ்கார நம்மனா வேலைக்கு ஆகாது. இவங்கள நாமளே தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட வேண்டியதா. சரி, ஓகே மக்களே, அந்த திருட்டு பசங்களை போட்டு தள்ளுற டியூட்டியை நாம எடுத்துக்க வேண்டியதான். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த ஆட்டோ விட்டுட்டு ஒரு 2 நாளா நம்ம அந்த வேலையில இறங்கிடுவோம். ஓகே மக்களே, இதுதான் நம்ம காஸ்டியூம். எப்படி பயங்கரமா இருக்கா மக்களே? ஓகே, இந்த காஸ்டியூமை போட்டு அப்படியே இந்த வண்டி லோன்ல எடுத்தாச்சு. இந்த வண்டியில தான் நம்ம போயிட்டு அந்த 4 திருட்டு பசங்களும் போட்டு தள்ள போறோம். சரி, ஓகே மக்களே, ஒருத்தன் எங்க இருக்கான்னு அந்த தகவல் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னான். டே மச்சான், அங்க போற சுண்டல் வித்துட்டு இருக்கான்னா. ஓகே மக்களே, இங்க பாருங்க, அவன் போயிட்டு இருக்கான். இவனதான் மக்களே போட்டு தள்ள போறான், சைனாக்காரனை. ஓகே மக்களே, 4ல ஒரு பீஸ் காலி. இன்னும் 3 பீஸ் இருக்கு மக்களே. அந்த 3 பீஸும் இப்ப நெக்ஸ்ட் போய் போட்டு தள்ள போறோம். ஓகே மக்களே, நம்ம வண்டியை எடுத்துட்டு சீக்கிரம் போக வேண்டியதுதான். ஐயோ, யாரா அந்த போலீஸ்காரட்டு? உங்களுக்கு நல்லது தானே பண்றேன், ஏன்டா என்ன துரத்திட்டு வரீங்கடே வெண்ணீங்களா? இந்த போலீஸே இப்படிதான் மக்களே. சரி, ஓகே மக்களே, இன்னொருத்த வந்து ஏர்போர்ட்ல தான் பெருக்கின்னு இருக்கான்ட்டு ஒரு இது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு மக்களே. அதுதான் இங்க வந்துட்டோம். இங்க பாருங்க மக்களே, இந்த கேப் தலைந்தான். ஓகே, அவனா போட்டு தலையாச்சு. ஓகே மக்களே, 4ல 2 காலி. இன்னும் 2 இருக்கு மக்களே. அந்த 2 பேரை தான் இப்ப போட்டு தள்ள போறோம். நெக்ஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து கடல்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான்னு ஒரு தகவல் வந்துச்சு மக்களே. அதான் இங்க வந்துட்டான். ஓகே மக்களே, இங்கதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவனை போட்டு தள்ள போறோம். இருக்கு மக்களே, அப்படியே கேஷுவலா நாமளும் அப்படியே கடலை ரசிக்கிற மாதிரி ரசிக்கணும். இங்க பாரு மக்களே, மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே தலைக்கு வைக்க வேண்டியதான். டப்பு, இந்த சாவடா. அப்பா, எப்படியோ 3 பேரை போட்டாச்சு மக்களே. இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியல மக்களே. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட நம்மள வந்து அடிக்கிறாங்க. சரி, ஓகே மக்களே, இன்னொருத்த வந்து இந்த ஷோரூம் தான் மக்களே இருக்கான். இப்ப இவனை தான் நம்ம போட்டு தள்ள போறோம். இவன் வந்து இந்த ஷோரூம்க்கே ஓனர் மக்களே. ஓகே, இப்ப வந்து இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான். இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியல மக்களே. இவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணா ஏதோ நம்மள ஏதோ இதா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஓகே, இவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் மக்களே. ஓகே, இங்க இருக்கான் பாருங்க, கல்லால உட்காந்து இருக்கான். இப்ப இவனை போட்டு தள்ள போற மக்களே. அப்படியே நம்ம வண்டியை பாக்குற மாதிரி போகணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து டப்புன்னு கன் எடுத்து போட்டுருணும் மக்களே. ஓகே, இங்க இருக்கான் பாருங்க. இப்ப பாருங்க எப்படி போட்டு தரணும் மட்டும். அடே எங்க அப்பா, வண்டி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குடா சாமி. இந்தா சாவடாடே குண்டு பையில, ஏண்டா போலீஸ்காரங்க மேலே கைய வைக்கிறியா? ஓகே மக்களே, எப்படியும் அந்த 4 பேரும் போட்டு தள்ளியாச்சு. இப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 hour later. மக்களே, போலீஸ் ஸ்டேஷன்ல அவார்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கூட்டு வந்து உள்ள பிடிச்சு போட்டாங்க மக்களே, ஜெயில. இதான் பண்றது, ஒன்றும் பண்ண முடியல மக்களே. இதுக்குதான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல மக்களே. சரி, ஓகே, என்ன பண்றது, நம்ம ஜெயில தூக்கி போட்டாங்க. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது மக்களே. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க, போங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம அப்படியே லைக் ஒன்று தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க மக்களே. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் எங்கூட வந்து விடைபெறுவது யாமன். ஓகே, பாய் மக்களே.